ஓகே, தேங்க்யூ. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணுவோம் சார். டைம் ஆச்சு சார். ஓகே. சரி. பீப்புள் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? சென்னைக்கு வந்துட்டுங்களா நதீம்? ஆமாம் சார், நேற்று நைட்டு வந்துட்டேன் சார், 11 o'clock. நேற்று நைட் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தீங்களா? கரெக்டு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க நதீம். ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் நம்ம வால்டன் சக்ஸஸ் பிரின்சிபல் பார்ட் 1 பேசியிருந்தோம். இன்னைக்கு பார்ட் 2 பற்றி பேச போகிறோம். ஸோ அன்னைக்கு போன மீட்டிங்கில் வந்து நிறைய பேர் கலந்துருந்தாங்க. அப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சு சிலர் லீடர்ஸ்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சார், மீட்டிங்லாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு, சூடாக இருந்துச்சுன்னு. இல்லை, அப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துச்சு. போன தடவை சென்னைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் இந்த காரசாரமான மிக்சர்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அது கொஞ்சம் ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதுக்காகவே இன்னைக்கு பலர் பேர் இல்லை சார், ஜாயின் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாமல் இருந்துச்சு. ஹம், இருந்தாலும் நம்ம கடமையோட நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த வால்டன் சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ் பார்ட் 2. வால்டனில் வெற்றி அடையிறதுக்கு என்னென்ன கொள்கைகள் இருக்கணும். அப்போ போன 2 வாரத்துக்கு முன்னால் நம்ம என்ன பேசணும்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாழ்க்கையின் வெற்றிக்கு முக்கிய காரணம் இந்த டிசிஷன் பிரின்சிபல். அதாவது உங்களுக்கு இந்த முடிவு எடுக்கிற ஒரு கொள்கை இருக்கணும். இந்த முடிவு எடுக்கிற கொள்கை வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இந்த முடிவு எடுக்க தயக்கமாகவே இருப்போம். ஃபுல்லாக இறங்குவோமா, செய்வோமா, போவோமா, வானாமா, வெளியாகுமா, பார்ப்போமா, இந்த முடிவு. அப்புறம் இன்னொன்று வந்து நம்மளுக்கு வால்டனில் ஒரு ஏஜென்டாக இருந்துட்டு அஹ், எதுக்காக இங்கே இருக்கோம் நம்மளுக்கு தெரியல, ஒன்றும் முடிவு எடுக்கலை. இந்த பயணம், வால்டன் பயணம் நம்மளை எங்கே கொண்டு போகுது, எவ்வளோ தடவை போக போகிறோம், அந்த முடிவு நம்ம எடுக்கல. அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்ம அப்படியே மிதந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம ஒரு ஒரு தக்க தெளிவான முடிவு எடுக்க தயக்கத்தில் இருப்போம். ஸோ இந்த கொள்கையை பற்றி போன வாரம் பேசியிருந்தோம். அடுத்தது லேர்னிங் பிரின்சிபல். ஆழம் வளரணும், அறிவும் வளரணும். ஸோ இந்த வாழ்க்கையே சரி, வால்டனும் சரி, வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு அறிவு வளர்ச்சி இருக்கணும், ஆற்றல் இருக்கணும். இல்லை, அறிவு இல்லைன்னு சொல்ல, அந்த அறிவு வளர்ச்சி. இந்த பிஸ்னஸ்க்காக அறிவு, ஆற்றல். பிஸ்னஸ்க்கு என்ன தேவை, என்ன கற்றுக்கணும். இப்போ இந்த என்ன சொல்லுங்க, காலங்கள் மாறிட்டு இருக்கும்போது இந்த பிஸ்னஸ்க்கு நிறைய புது புது நுணுக்கங்கள் மாறிக்கிட்டே வருது. அப்போ கற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். கற்றது கைமண் அளவு, கல்லாலது உலக அளவு. நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய லீடர்ஸ் கிட்ட, நிறைய பேர்த்துக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். இது ஒரு முக்கியமான கொள்கையா இருக்கணும் நம்மளுக்கு. அன்றாடம் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணும். ஸோ அது உண்டு. ஆனால் இன்னைக்கு அது தொடர்ந்து இன்னைக்கு முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா, இமோஷனல் பிரின்சிபல், உணர்வுகள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லைன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ் இல்லைன்னா வாழ்க்கையில் தோல்வி அடைகிறவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட இமோஷன்ஸ்க்கு, அதாவது உணர்வுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, தோல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அந்த சந்தோஷமும் தோல்வியும் ஒப்பிட்டுக்க முடியாது. ஸோ நிறைய அவங்களுக்கு நெகட்டிவ் இமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்க நிறைய தோல்வி பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த இமோஷனல் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பேசுவோமே. நம்மளுக்கு, இஃப் யூ டோன்ட் மேனேஜ் யோர் இமோஷன்ஸ் வில் மேனேஜ் யூ. ஸோ நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் சரி,
சந்தோஷமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, கடுப்பா இருந்தாலும் சரி, வெறியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அத நம்ப இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தலைன்னா அத நம்மள கட்டுப்படுத்திடும். இது பாருங்க, நிறைய விஷயங்கள். சிலர் கோபத்துல இருக்கிற முடிவு ஹம், வாழ்க்கையின் வாழ்க்கைக்கு பாதிப்பெல்லாம் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு இது தெரியணும். ஆனா, இந்த இமோஷன்ஸ் நிறைய நிறைய இந்த நேரடி விற்பனை பிஸ்னஸ்ல சிலர் இந்த பிஸ்னஸ் விட்டு போற காரணமே எனக்கு இவங்க பிடிக்கல, இவங்க பேசுறது பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, அதுக்காக நம்ம வரலைங்க. இதெல்லாம் நம்மளோட டெம்பரவரி இமோஷன்ஸ். ஸோ இதை நம்மனால கட்டுப்படுத்த முடியலன்னா அது நம்மளை எங்க கொண்டு போகணும்னு நாம் கொண்டு போறது இல்ல, நம்மளோட உணர்வுகள் நம்மளை கொண்டு போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த உணர்வுகளை எப்ப எது சொல்லணும், இடம் பொருள் ஏவல்னு இருக்கணும். எப்ப கோவப்படுறது, எப்ப கோவப்படக்கூடாது, எப்ப சந்தோஷப்படணும், யார், இதெல்லாம் நம்மளுக்கு இந்த உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறது. பிகாஸ் இந்த பிஸ்னஸ்ல, நெட்வொர்க் பிஸ்னஸ்ல வால்டன்ல இருந்தாலும் சரி, பல வகையான மனிதர்களை பார்ப்போம். பல வகையான படித்தவர்களை பார்ப்போம், படிக்காதவர்களை பார்ப்போம், படித்த முட்டாளை பார்ப்போம், படிக்காத மேதையை பார்ப்போம், நல்லவர்களை பார்ப்போம், ஆம், சில பெரிய விஷயம் நிறைய பேரை பார்ப்போம். ஆனா அவங்க நம்ம வழிக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறோம்ல, அந்த இமோஷன்ஸ், நான் சொன்னதுதான் செய்யணும், என் வழிக்கு தான் வரணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய இமோஷன்ஸை நம்ம கட்டுப்படுத்துறது இல்லை. சரி, அப்ப நீங்க யோசிக்கணும், எது முக்கியம். இது இமோஷன்ஸ் சொல்லும்போது நெகட்டிவ் இமோஷன்ஸ். சக்சஸ் முக்கியமா, கோபம் முக்கியமா? சக்சஸ் முக்கியமா, வெறுப்பு முக்கியமா? சார், எனக்கு என்னோட அப்லைன் லீடரை பார்க்கவே முடியல, அதனால தான் நான் ஆஃபீஸ்க்கே வர்றது இல்லை, அதனால தான் நான் பிஸ்னஸ் செய்யறது இல்லை. ஒருத்தர் சொன்னார், சார் நீங்க இருந்தா நான் வரமாட்டேன்னு சொன்னார் ஒருத்தர். அப்ப நோக்கம் என்ன, எதுக்காக நம்ம பிசினஸ்க்கு வரோம்? அவங்க முகத்தை பார்க்கறதுக்கா? இல்லையே. ஸோ நம்ம இந்த இமோஷன்ஸ் மேனேஜ் பண்ணணும். எது முக்கியம்? அதுல நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைந்து, நல்லா பொருளாதாரம் வெற்றி அடைந்து, ஆரோக்கியத்துல வெற்றி அடைந்து, ஹம், அப்ப நீங்க இந்த மாதிரியா முடியும். இப்ப நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. குடும்பத்தை சரி பார்க்கணும், கடனை சரி பார்க்கணும், ஆரோக்கியத்தை சரி பார்க்கணும், வெற்றியை சரி பார்க்கணும். அப்ப இந்த தருணத்துல இந்த கோபம், வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாமே இமோஷன்ஸ். ஸோ அப்ப நம்ம எது முக்கியம், நம்மளுக்கு எது அவசியம், உங்களுக்கு எது தேவை உங்களுக்கு, இப்ப நீங்க அது முடிவு இருக்கணும். பொருளாதார வெற்றியா? அப்ப அதுதான் சில இந்த வெற்றி அடைறதுக்கு தியாகங்கள் முக்கியம். இதெல்லாம் இந்த இமோஷன்ஸை மேனேஜ் பண்றது தியாகங்கள். நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்துறது தியாகங்கள். யாரெல்லாம் தியாகங்கள் செய்ய தயாரோ அவங்க எல்லாம் வெற்றி அடைவார்கள். அப்ப நம்மளுக்கு தெரியணும், வாழ்க்கையில் இந்த பிசினஸ் வெற்றிக்கு என்னெல்லாம் முக்கியம். ஸோ அப்ப இந்த இது இது நம்மளுக்கு வெற்றி முக்கியம், பொருளாதாரம் முக்கியம், ஆர்பி முக்கியம். அப்ப இது இந்த இந்த பிசினஸ் வளர்ச்சிக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஆனால் சில விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அப்ப நம்ம யோசிக்கணும், எதுல ஃபோக்கஸ் பண்றது. எதெல்லாம் நம் கண்ட்ரோல்ல இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.
எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லையோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல், உதாரணத்துக்கு மழை மழை கண்ட்ரோல் பண்ண முடியாது. போன வாட்டி சென்னைக்கு வரும்போது சரியான வெயில், கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. அது பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அப்ப அங்க எப்ப மேனேஜ் பண்ணுது? மழையா, குடம் எடுத்துட்டு போவோம். அது மழைய வராம இருக்கிறதுக்கு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா குடம் எடுத்து போய் மழை நம்ம மேல படாம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம். அப்ப நீங்க உங்களுக்கு தெரியணும் எது நம் கையில இருக்கு, எது நம் கையில இல்ல. ஸோ நம்ம அடிக்கடிக்கு என்ன சொல்றோம்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். எதெல்லாம் ஆம், நம் நம் கையில இருக்கு, நம்ம முடிவில் இருக்கு, நம்ம உழைப்பில் இருக்கு. இது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுல முழு ஃபோக்கஸ் நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு நம்மளோட எண்ணங்கள். எண்ணங்கள் உலகை ஆளும். அப்ப நல்ல எண்ணங்கள், சரியான எண்ணங்கள், பாசிட்டிவ் எண்ணங்கள், இது நம் யாரும் யாரும் நம் எண்ணங்களை மாற்ற முடியாது. அப்ப உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரணுமா? நல்லதை பத்தி யோசிக்கணும், நல்லது பேசணும், நல்லது செய்யணும். அப்ப இந்த உங்க எண்ணங்களை உங்க கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை நம்ம மேனேஜ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், ஓகே, எதை யோசிக்கிறோம்? வெற்றியை பத்தி யோசிக்கிறோமா? தோல்வி பத்தி யோசிக்கிறோமா? சாதனை பத்தி யோசிக்கிறோமா? கோபத்தை பத்தி யோசிக்கிறோமா? இதெல்லாம். அப்போ சில நேரத்தில் நம்மளோட எண்ணங்கள் அஹ், கண்ட இடத்துல போய்கிட்டு இருக்கோம். இது ஒருநிலைப்படுத்தணும். நம்ம நோக்கம் என்ன? எதுக்காக வாழ்க்கையில் இருக்கோம்? எதை சாதிக்க போறோம்? நம்மளோட தாட்ஸ், இது நம்ம கண்ட்ரோல். 100% நம்ம கண்ட்ரோல். அடுத்தது நம்பிக்கை. நம்பினவர் கெடுவதில்லைன்னு சொல்றாங்க, நான்கு மறை தீர்ப்புன்னு. ஸோ நீங்க பாருங்க, இந்த இந்த குருவி பாருங்க, ஒரு ஒரு இந்த மாதிரி சின்ன கிளையில உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது நீங்க பாருங்க, இந்த குருவியோட நம்பிக்கை அந்த கிளையிலையா அது மேலையான்னு. ஸோ அதே போலதான் நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி என்னென்னமோ நடக்கும். நம் நம்பிக்கை எங்க இருக்கும்? தன்னம்பிக்கை இருக்கணும். எது நடந்தாலும் சரி, நான் வெற்றி அடைந்தே தீருவேன். நான் வாழ்க்கையில சேர்ந்த முக்கிய காரணமே வாழ்க்கையின் வெற்றி அடையிறதுக்கு. அப்ப அப்ப நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். So, இந்த குருவிக்கு அது மேல, அதன் ரெக்கையின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுக்கு தெரியும், கிளை என்ன சொல்றாங்க, உடைந்தால் என்ன, சாய்ந்தால் என்ன, நான் பறக்க முடியும். அதே போலதான் நம்மளுக்கும். இந்த நம்பிக்கை, ஆம், நம்பிக்கை, வாழ்க்கையின் வெற்றியின் நம்பிக்கை, நம்ம மேல நம்பிக்கை, இது நம் கையில. இது யாருமே, இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை யாருமே நம்மள இத மாற்ற முடியாது. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி அடையிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். நீங்க வெற்றி அடையிறதுக்காக இந்த ஜென்மம் எடுத்திருக்கங்க, பிறந்திருக்கங்க, வளர்ந்திருக்கங்கன்னு நம்பிக்கை இருக்கணும். யார் எப்படி போனாலும் சரி, நான் வெற்றி அடைய மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இது யாருனாலே மாற்ற முடியாது. இது யார் கண்ட்ரோல்? உங்க கண்ட்ரோல். உங்க நம்பிக்கை, உங்க கண்ட்ரோல். உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்ல, நான் தேவையில்ல, ஃபவுண்டர் தேவையில்ல, உங்க லீடர்ஸ் தேவையில்ல. உங்களுக்கு தெரியணும் நீங்க யார். கனல்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், நான் ஒரு வெற்றியாளர், நான் ஒரு சாதனையாளர், நான் பிறந்ததை சாதிக்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு. இந்த குருவி போல, குரு எங்க வேணாலும் போய் நிற்கும். ஏன்னா அது நம்பிக்கை. அந்த கிளை, ஒயர், அதெல்லாம் இல்லை, தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். அதே போல இது இந்த 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 நம்பிக்கையான உணர்வுகள் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். உங்களை யாரும் அசைக்க முடியாது. அந்த நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது, உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்கு?
உழைப்பு. எந்த அளவுக்கு நீங்க உழைப்பு போடுறங்க, உங்க அது உங்க கையில தான் இருக்கு. நான் சொல்லலாம், 10 ஐடி போடுங்க, 5 பேரை பாருங்க, 20 பேரை பாருங்க. உங்க உழைப்பு உங்க கையில. நீங்க தான் முடிவு எடுக்கணும் எவ்வளவு உழைப்பு போட போறோங்க. இது யாருமே மாத்த முடியாது. அப்லைன் சொல்லி, டவுன்லைன் சொல்லி, லீடர் சொல்லி, இப்ப உங்களோட ரிசல்ட் பாருங்க. உங்க உழைப்புல இருக்கு, உங்க எஃபர்ட்ல இருக்கு. ஸோ இது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அப்ப அஹ், உழைப்பு மட்டும் உங்க கண்ட்ரோல்ல இல்ல, இந்த ரிசல்ட் கூட உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன ரிசல்ட் வேணும், எவ்வளவு வருமானம் வேணும், எத்தனை ஆர்பி வேணும், யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. ஸோ இது இஸ் இன் யோர் கண்ட்ரோல். ஸோ நீங்க மேனேஜ் பண்ணலாம். அடுத்தது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இந்த தமிழ் ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு வினை எதிர்வினைன்னு கூட இல்லை. நம்ம நம்ம என்ன சொல்றாங்க, என்ன நடுறோமோ அதுதான் வரும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன், நாய் குலைக்குது. என்னோட ரியாக்ஷன் என்ன? மறுபடியும் நானும் குலைக்கிறதா? நாய்க்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்ப நம்மளோட ரியாக்ஷன் என்ன? ஒருத்தர் முறைச்சோரு நம்ம முறை நக்கலா பேசுறது, இதெல்லாம் நம்ம அவங்க என்ன மதிக்கல, என் பேரு சொல்லல, என் படம் போஸ்டர்ல இல்ல, இதெல்லாமே நம்மளுக்கு சில்லற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நிறைய விஷயங்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னார், சார் அன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வந்தேன், ஆபீஸ் ஸ்டாஃப் எனக்கு குட் மார்னிங் சொல்லல. சார் இதெல்லாம் சில்லற விஷயங்கள். என் அப்லைன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணல, என் லீடர் எனக்கு மெசேஜ் பண்ணல. நம்மளோட ரியாக்ஷன் என்ன? மறந்துருப்பாங்க. 1000 வேலை இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ எவ்ரி ஆக்ஷன், நம்ம கொடுக்குற ரியாக்ஷன் நம்ம மேனேஜ் பண்ண நம்ம கையில தான் இருக்கு. அன்னைக்கு என்னை பார்த்து ஒருத்தர் முட்டாள்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஆமா சார், ஒரு முட்டாள் தான் எனக்கு இன்னொரு முட்டாள் சேர்ந்து முட்டாளா இருப்போமே, பிரச்சனையே இல்லை. நம்ம யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அதுல வேற சில நேரத்தில் சார் அவங்க இது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க, ஏ பி கிட்ட சொல்றது, பி சி கிட்ட சொல்றது, சி மறுபடியும் ஏ. இதே வேலை. நம்ம நோக்கம் என்ன இங்க? நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அவங்க இது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, அதுக்காகயா? அப்ப நீங்க பாருங்க, உங்களோட அம், வெற்றிக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நிறைய சில்லற விஷயத்துக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நிறைய டைம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஸோ இது உங்க ஆக்ஷனும் உங்க ரியாக்ஷனும் உங்க கண்ட்ரோல். இது நீங்க மேனேஜ் பண்ணணும். யோர் டெஸ்டினேஷன், அதாவது உங்க பயணம் யார் கையில இருக்கு? உங்க கையில. வாழ்க்கையில எவ்வளவு தொலைவு போக போறங்க? சார் எனக்கு 100 ஆர்பி வந்துருச்சு, 2 லேக்ஸ் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான் பயணமா? சோ உங்க பயணம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எவ்வளவு தொலைவு போக போறோங்க, எவ்வளவு பெரிய அளவுக்கு சாதிக்க போறோங்க, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ போறோங்க, எதை நோக்கி போக போறோங்க. சோ இந்த உங்க பயணம் உங்க கையில. வாழ்க்கையினோட பயணம் உங்க கையில. உங்க வாழ்க்கையின் பயணம் உங்க கையில. நீங்க இவ்வளவு இதுதான் அடைய முடியும், இதுதான் அடைய முடியும் யாருனாலும் சொல்ல முடியாது. இவ்வளவு ஆர்பி தான் நீங்க எடுக்கலாம் இல்லையே. நீங்க 20 வருஷத்துல சாதிக்கணும் இல்லையே. உங்க முடிவு உங்க கையில இருக்கு. சோ உங்களுக்கு தெரியணும் உங்க டெஸ்டினேஷன் என்ன, எதுக்காக இங்க வந்தங்க. நான் 2026 ஒரு டெஸ்டினேஷன் 350 ஆர்பி கேஷா இருக்கணும், இல்லைன்னா 1000 ஆர்பி 20 லேக் நான் எடுக்கணும். சோ இது இந்த பயணங்கள், உங்க டெஸ்டினேஷன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க முடிவு எடுக்கணும் எவ்வளவு தொலைவு, என்ன சாதிக்க போறீங்க, எதெல்லாம் இது உங்களோட.
அடுத்தது உங்களோட பொருளாதாரம் ஆரோக்கியமா இருக்கா? உங்க சேமிப்பு உங்க கையில தான் இருக்கு. உங்க வருமானம் உங்க கையில தான் இருக்கு. ஒர்க்லைன் கையில இல்ல, உங்க அப்லைன் கையில இல்ல, உங்க டவுன்லைன் கையில கூட இல்ல. நீங்க அப்ப அதான் இது சொந்த பிசினஸ் சொல்றது, பிசினஸ் ஓனர்னு சொல்றது. என்ன காரணம்? உங்க பொருளாதாரம், உங்க எதிர்காலத்தின் பொருளாதாரத்தை முடிவெடுக்கிற ஒரே சக்தி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும், நான் என் கடன் நான் இந்த ஆண்டிலே அடைக்கணுமா? யாருனால செய்ய முடியும்? உங்களால மட்டும்தான். ஸோ அப்ப நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையின் விஷயம், வெற்றியின் விஷயம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க முடிவு எடுக்கணும். யோர் ஃபைனான்ஸ் இஸ் அண்டர் யோர் கண்ட்ரோல். அதான் பாருங்க. கடைசியா உங்க வாழ்க்கையே, வாழ்க்கையின் சாவியே உங்க கையில தான். உங்க உண்மை. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம் நம்ம கையில இருக்கு. நான் இந்த வாழ்க்கைய எப்படி கொண்டு போறோம் நம்ம கையில தான் இருக்கு. இந்த வாழ்க்கைய எங்க கொண்டு போறோம் நம்ம கையில தான் இருக்கு. இது எப்ப நம் வாழ்க்கை நம்ம கையில இருக்கணும், பெரிய பொறுப்பு. அப்ப சில்லற சிந்தனைகள், சில்லற புத்திகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம், ஏன்னா உங்க கையில என்ன இருக்கு? உங்க வாழ்க்கை. அப்லைன் கையில இல்ல, டவுன்லைன்ல கையில இல்ல, தெரியாதவங்க கையில இல்ல, தெரிஞ்சவங்க கையில கூட இல்ல, உங்க கையில மட்டும்தான். ஸோ அப்ப இது யூ கேன் கண்ட்ரோல், யூ ஹேவ் த ரைட் டு கண்ட்ரோல். இதெல்லாம் நம்ம கையில இருக்குது. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேனாட் கண்ட்ரோல். மழையை நிப்பாட்ட முடியாது, நாம் கொடையை எடுத்துட்டு போகலாம். ரைட்டா? ரோட்ல நாய் குறைக்குது, நம்மளும் சேர்ந்து குறைக்கலாம் இல்ல, கல் எடுத்துட்டு போகலாம், வேற பாதைக்கு போகலாம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம சொல்யூஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். சார் என்னோட என்னோட டவுன்லைன்லாம் மீட்டிங்க்கு வரல, மீட்டிங்க்கு வர மாதிரி டவுன்லைன் தேடுங்க. நம்ம என்ன சொல்றோம்? அதே 10 பேரை வச்சுக்கிட்டு ஒரு 1.5 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கோம். யூ cannot. நம்ம ஃபோக்கஸ் எதெல்லாம் நம்ம கையில இருக்கு? அதர் பீப்புள். இப்ப நம்ம போய் ஒரு பிரசன்டேஷன் செய்யறோம், அவங்க சேர்றாங்களோ இல்லையோ அது நம்ம கையில இல்ல. நம்ம கையில என்ன இருக்கு? நல்ல நல்ல பிரசன்டேஷன். இதுதான் கடைசி ப்ராஸ்பெக்ட் வாழ்க்கையில. அந்த அளவுக்கு ஃபுல் பிரசன்டேஷன் நம்ம கொடுக்குறது. ஆனா முடிவு அவங்க கையில. நிறைய விஷயங்கள் நீங்க பாருங்க, என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சார் நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க, அவங்களுக்கு எல்லா அத்தனை உரிமை இருக்கா. அவங்களுக்கு வாய் இருக்கு, சிந்திக்கிறதுக்கு மூளை இருக்கு. அவங்க சிந்தனையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளை பத்தி மற்றவங்க பேசுறாங்களா, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஒருத்தவங்களை சைன் பண்றாங்க, சைன் பண்ணிட்டு அவர் செய்யலையா, அதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. நம் நம் கடமையை சரியா செஞ்சுக்கிட்டு போவோம், அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன பார்ப்போம்னா, நம் இஷ்ட நம்ம இஷ்டப்படுற மாதிரி மற்றவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது. நம்ம நம்மளை பத்தி யாருமே தப்பா பேசக்கூடாது. சரி, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளை பத்தி எப்படி என்ன நினைப்பாங்க, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்றவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது. நம்ம கடை ஒருத்தர் ப்ரெசென்ட் செய்யறோமா, இப்போ ஒருத்தனை பத்தி பேசுறோமோ, ப்ராடக்ட் வாங்கலையா, வேற ஆளை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதான். கன் வச்சு கட்டாயம் வாங்க முடியாது. ஸோ அதர் பீப்புள்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது நிறைய விஷயங்கள்.
அதனால நீங்க பார்க்கணும். இந்த இந்த வியாபாரத்துல ஏற்றம் இறக்கம் அதிகமா இருக்கும். நிறைய விஷயங்கள். நேத்து நல்லா இருக்கும், இன்னைக்கு இறங்கி இருக்கும். போன மாதம் நல்லா இருந்திருப்போம், இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கும். சிலது சிலருக்கு ஏற்றம் இறக்கத்துல இறக்கம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்குங்க இப்ப. சரி, ஏற்றத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அப்ப நம்ம யோசிக்கணும். இது இந்த ஏற்றம் இறக்கம் எப்படின்னா, ஒரு படி சிலர் இந்த வால்டன் பிசினஸ் நீங்க பாருங்க, ஒரு படி முன்னுக்கு வச்சுட்டு ரெண்டு அடி பின்னால வைப்பாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அடி ஃபார்வர்ட், ரெண்டு அடி பேக்வர்ட், ஒரு அடி ஃபார்வர்ட், ரெண்டு அடி பேக்வர்ட். கடைசியா பார்க்கும்போது இவங்க பின்னாலே போயிட்டு இருப்பாங்க. அதே போலதான் உங்க பிசினஸும் பின்னாலே போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம இந்த இந்த இமோஷன்ஸை மாத்தணும். இதை மாத்தணும். நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு அடி முன்னுக்கு எடுத்துட்டு ஒரு அடி பின்னால எடுங்களேன். அதே போல இந்த ஏற்றம் இறக்கம், கொஞ்சம் ஏறுது கொஞ்சம் இறங்குது, ஏற்றம் அதிகமா, இறக்கத்தோட ஏற்றம் அதிகமா இருக்கணும். அது இது நமக்கு பிசினஸ்ல பார்த்தலாம், இது நம்ம கையில. போன மாதம் ஒரு ஆளை சைன் பண்ணோமா, இந்த மாதம் ரெண்டு பேர் நம்மளை விட்டு நம்ம பிசினஸ் செய்யாம நிப்பாட்டுறாங்களா, நாலு பேரை பார்க்கணும். இது எப்படின்னா, நம்ம ஒரு ஆளை சைன் பண்றோம், ரெண்டு பேர் ஸ்டாப் பண்றாங்க. முடியாது. ரெண்டு பேரை சைன் பண்ணோம், ஒரு ஆளை ஸ்டாப் பண்ணா பாசிட்டிவ், ஒரு ஆள் சைன் பண்ணி ரெண்டு பேர் ஸ்டாப் பண்ணா நெகட்டிவ். ஸோ இது இந்த ஏற்றம் இறக்கத்தை உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியணும். ஸோ இந்த பிஸ்னஸ்ல இது கட்டாயம் இருக்கும். பிஸ்னஸ் மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் கட்டாயம் இருக்கும். அப் அண்ட் டவுன் சொல்லுவாங்க. ஜிம் ரான் பெரிய மோட்டிவேட்டர் சொன்னாரு, த ஒன்லி திங் தட் கேன் ஃபெயில் யூ இன் யோர் லைஃப் இஸ் யோர் இமோஷன்ஸ். நோபடி எல்ஸ் கேன் ஃபெயில் யூ. ஸோ நம்மளுக்கு நம்மளோட பெரிய தோல்வியே எதிர்பார்க்கிறது. என்ன எதிர்பார்க்கிறோம்? நாம் எதிர்பார்த்தது போல கம்பெனி இருக்கணும், நாம் எதிர்பார்த்தது போல லீடர் இருக்கணும், நாம் எதிர்பார்த்தது போல டவுன்லைன் இருக்கணும், நாம் எதிர்பார்த்தது போல சூழ்நிலை இருக்கணும். வராது. இதே போல எதிர்பார்ப்பு இருந்தா தோல்வி மட்டும்தான் சான்று வரும். நம்மள ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். என் கடமை வால்டன் அறிமுகப்படுத்துறது. அவங்க செய்யறாங்களோ இல்லையோ, நான் அறிமுகப்படுத்திக்கிட்டே போவேன். நான் என் கடமையை செஞ்சுக்கிட்டே போவேன். ஸோ நம்மளுக்கு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். இது அடிக்கடி நான் சொல்றது. சக்சஸ் இஸ் நாட் ஈஸி. நிறைய பேர் வெற்றி எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு என்ன சொல்றாங்களே, தடை இல்லாத வெற்றியை எதிர்பார்க்கிறோம். இறக்கம் இல்லாத வெற்றியை எதிர்பார்க்கிறோம். அடிபடாம வாழ்க்கையில வெற்றியை எதிர்பார்க்கிறோம். சக்சஸ் இஸ் நாட் ஈஸி. இல்லைன்னா எல்லாரும் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. வெற்றிக்கு போராட்டம் தேவை, போராடணும். அடிபடும், உளுந்து உளுந்து எந்திரிக்கணும். இதெல்லாம் எல்லாரும், அத்தனை வெற்றியாளரும் இது கடந்து வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த எதிர்பார்க்கிற ஒரு இமோஷன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சில நிறைய பிகஸ்ட் இமோஷன் ஃபெயிலியர் என்னது? லீடர் என்ன செஞ்சாரு, ஆப்லைன் என்ன செஞ்சாரு. அப்ப நீங்க வாலண்டைன் ஜாயின் பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்கணும். நான் ஜாயின் பண்றேன் இல்லையே. அப்ப நம்மளுக்கு நம்மளோட உணர்வு எப்படி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வளர்ந்து மண்டகனம் வந்துடும். நான் பெரிய ஆளு, நான் செய்யறதுனால தான் நீங்க நல்லா இருக்காங்க, நான் செய்யறதுனால தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. இல்ல, யாரு
ம். யார் செய்யறனாலும் யார் வாழ்றது இல்ல. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. மிஸ்டர் மூர்த்தி சொன்னாங்க, இல்லை சார், இன்னைக்கு ஒருத்தர் ஒரு லீடர் இருந்தார், வால்டன் விட்டு வேற பிஸ்னஸ்க்கு போய் சேர்றாரு. இப்போ கேட்டேன், ஏன் சார்? இல்லை சார், நான் உழைப்பு போடுறதுனால தான் மிஸ்டர் மூர்த்தி வெற்றி அடைந்தாரு. நான் உழைப்பு போடுறதுனால தான் அவர் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. ஸோ இதனால முடியாது, நான் வேற பிஸ்னஸ்ல போயிட்டு நான். அவரு போய் 3 கம்பெனி சேர்ந்துட்டாரு. மிஸ்டர் மூர்த்தி ஒன்னும் டாப்ல இருந்து சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா நம்ம நம்ம போடுற சில்லற உழைப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க மாதத்துக்கு ஒரு செட் எடுக்கிறனால உங்க அப்லைன் கோடீஸ்வரர் ஆவிடுவார். எண்ணங்களை பார்த்துங்களா, புத்தியை பார்த்தோமா? நம்ம எதிர்பார்த்த எப்படி இருக்கோம், எதிர்பார்க்கிறோம் இல்ல. அடிக்கடிக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா, சார், லீடர் வந்து எனக்கு உதவி செய்யணும், நீங்க உங்க டீமுக்கு உதவி செஞ்சீங்களா? ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சக்சஸ். சரி, நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளோட உணர்வுகளை நம்மளோட தடையா வச்சிருக்கோம். நம்மளோட கோபம், நம்மளோட எதிர்பார்ப்பு, தாழ்வு மனத, நிறைய விஷயங்கள் நீங்க பாருங்க. தடை வேற எங்கேயும் இல்ல. ஒரு சின்ன பிரச்சனைய பெருசா பார்ப்போம். சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். பெருசா பார்க்கறதுனால அந்த பிரச்சனை நம்மளுக்கு தடையா இருக்கும். ஸோ இந்த உணர்வுகளை நம்ம நம்ம வெற்றிக்கு தடையா இருக்கக்கூடாது. அதனாலதான் அவங்க யார் மேலேயும் நீங்க பார்க்கறோம்னா, நம்ம லீடரை எதிர்பார்க்கிறோம், அப்ளைனை எதிர்பார்க்கிறோம். அப்ப எதிர்பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த என்ன சொல்றாங்க, இந்த வீல் சேர்ல இருக்கிற மாதிரி யாராவது வந்து தள்ளினாதான் எங்கேயோ போக முடியும். முதல்ல சொன்னேன், உங்க பயணம் உங்க கையில இருக்கு. ஆனா எப்ப மித்தவங்களை எதிர்பார்க்கறீங்களோ உங்க பயணம் உங்க கையில இல்ல. இப்ப இந்த வீல் சேர்ல இருக்கிற மாதிரி எங்கேயாவது போவதா இருந்தா யாராவது உங்களை தள்ளினா மட்டும்தான். சரி, நம் வெற்றி நம் கையில. அப்ப நீங்க ஒரு பிரசன்டேஷன், சார், நடிம் ப்ராடக்ட் பேசினாதான் யாரும் வாங்குறாங்க இல்லையே. அப்ப வெற்றி நடிம் கையில இருக்கு. உங்க அப்லைன் மார்க்கெட்டிங் பிளான் போட்டாதான் யாரும் கேட்கிறாங்களா? அப்ப வெற்றி உங்க அப்லைன் கையில இருக்கு, உங்க கையில இல்ல. ஸோ நம்மளுக்கு என்ன செய்யணும்னா, வெற்றி நம் கையில இருக்கு. நாம் எங்க போறோம் நம்ம தான் முடிவு இருக்கணும். என்ன சாதிக்க போறோம் நம்ம தான் முடிவு இருக்கணும். எவ்வளவு பணம் சம்பாதிக்க போறோம் நம்ம தான் முடிவு இருக்கணும். யார் இருக்காங்களோ இல்லையோ, யார் வராங்களோ இல்லையோ, அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். ஸோ எப்ப மித்தவங்களை நீங்க எதிர்பார்க்கறவங்கள எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க தொலைவு போக முடியாது. சரி, இந்தியாவுக்கு வந்து வரும்போதெல்லாம் நிறைய பேர் நிறைய பேசுறாங்க. சார், நான் இது செஞ்சிருவேன். நான் போன மாதம் சென்னையில் இருக்கும்போது எல்லாரும் என்கிட்ட அடிச்சு சொன்னாங்க, சார் அந்த கோடு தாண்டோன்னு. ஒரு வாட்டி தாண்டினுச்சு. அதோட அந்த பலூன்ல காத்து ஊதி பலூன் விட்டான்னா ஆகும், வேற புஸ்ஸுன்னு ஏறி பொஸ்ஸுன்னு போகுதுல, அந்த மாதிரி. அவன், நீங்க யாருக்காக பிசினஸ் செய்யறங்க? சரி, யார் வராங்களோ அது முக்கியம் இல்ல. உங்க டீம்ல எத்தனை பேர் வரணும்? 20 பேரா வராங்களா, 30 பேரா வராங்களா, யாரு, அதெல்லாம் இல்ல. அப்ப நம்மளுக்கு எண்ணங்கள் பெருசா இருக்கலாம். ஆனா சிறு உழைப்பு, அந்த பெரிய எண்ணங்களோட அந்த சின்ன உழைப்புக்கு ரிசல்ட் பெருசா இருக்கும். நம்ம சிந்தனைகள். ஜனவரியில எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு. யாரெல்லாம்
நாக்கூசாம இந்த ஆண்டு வெற்றி ஆண்டு இல்லையா? அந்த வெற்றி ஆண்டுக்கு உழைப்பு இல்லையே. நம்மளோட காரணங்கள் பெருசா இருக்கு. காரியங்கள் முக்கியமா தெரியலையே. நம்மளோட காரணங்கள் முக்கியமா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நோக்கம் என்ன? So, நம்மளோட ஆக்ஷன், உழைப்பு எண்ணங்களோட பெருசா இருக்கணும். இட்ஸ் ஓகே டு டேக் நோ ஃபார் an ஆன்சர். நம்ம எல்லாரும் நம்ம ப்ராடக்ட் வாங்குவாங்க, எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு யாரும் நம்மகிட்ட வால்டைன் தேவையில்லை, இந்த பொருள் தேவையில்லை, இந்த பொருள் எனக்கு வேலை கோப்பட அவசியமே இல்லையா? அது அவங்க உரிமை. எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லுறது அவங்க உரிமை. தேவையில்லைன்னு சொல்றாங்களா, வேற ஆளை பார்க்க வேண்டியதானே? நமக்கு நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம், பேசுறோம். உலகத்தில் அதே ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரே ஆளை பிடிச்ச முயலுக்கு முன்கால்னு சொல்லிட்டு அங்கேயே தொங்கிட்டு இருப்போம். No. It is okay to take no. யாரும் நம்ம கிட்ட நோன்னு சொல்லுது தப்பே இல்லை. கோச்சிக்க வேண்டியதில்லை, கோவப்படுற வருத்தப்படுற விஷயமே இல்லை. அது அவங்க உரிமை, தனிப்பட்ட உரிமை. இந்த பிசினஸ் தேவையா, இந்த ப்ராடக்ட் தேவையா, அவங்க தனிப்பட்ட உரிமை. ஸோ சொன்னா சொல்லிட்டு போனோம், தேவையில்லாம் அடுத்தது. See, இந்த இமோஷனை don't be influenced by other people's opinion. Les Brown சொல்லுவாரு, don't let other people's opinion become your reality. என்ன என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க வந்து இப்போ என்னை பார்த்து ஒருத்தர் 4-5 பேர் முட்டாள் முட்டாள் முட்டாள்னு சொல்லிட்டு வராங்க. அது எப்ப ஏத்துக்கிறோமோ அவங்க சொன்னது உண்மையா இருக்கும். நம்மளுக்கு நம்ம சூரியன் மாதிரி இருக்கணும். சூரியன் உதிக்கிறது நேரத்தில் நாய் குலைக்க செய்யும். சூரியன் நின்று யான் நாய் குலைக்குதுன்னு யோசிக்கிறதே இல்லை. ஸோ 1000 பேர் 1000 வகையா சொல்லுவாங்க. உங்களால முடியாது, உங்களுக்கு சாதனை முடியாது, உங்களுக்கு திறமை இல்லை, நிறைய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். இந்த ஒரு இது நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது 1970 கேட்ட கதை. இந்த ஒரு விவசாயி மகன், ஒரு கழுதை. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை தெரியும். என்ன சொல்லுவாங்க, இந்த அப்பா மகன் கழுதை போயிட்டு இருக்கும்போது பார்த்து சொல்றாங்களாம், என்ன கழுதையை வச்சுக்கிட்டு கழுதையை கையில நடந்து போய்கிட்டே இருக்காங்கன்னு. அப்போ அவங்க பரவாயில்ல, அப்பா சொன்னார் நான் ஏறிக்கிறேன் நீ நடந்துருவான்னு. அதுலயும் சிலர் பார்த்து, பாரு அப்பாவுக்கு மனசாட்சி இல்லையே, பையனை நடக்க வச்சுட்டு அவரு கழுதையில வராது. அப்பா அப்பா இறங்கி பையனை கழுதையில ஏற்றினாராம். அப்பயும் யாரும் 4 பேர் சொன்னாங்களாம் மகனுக்கு மனசாட்சியே இல்லைன்னு. அப்ப 2 பேரும் ஏறி உக்காந்தாங்களாம். அப்போ பார்த்து மறுபடியும் வேற ஆளு, கழுத பாவம் இல்லையான்னு. அப்ப இதுக்கு முடிவே இல்லை. மித்தவங்களோட ஒப்பீனியன் அதுக்கு முடிவே இல்லை. இது மற்றவங்க என்ன சொல்றாங்க எது சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம மாறிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட பயணம் எங்கேயும் போய் சேர முடியாது. ஸோ யூ நீட் டு மேனேஜ் யோர் இமோஷன்ஸ். யார் இப்போ என்ன சொன்னாலும் சரி, என்ன சொல்றேன்னா நெகட்டிவ் எதுக்காக நாளைக்கு சார் பாலன் சார் சொன்னாரு அப்ளைன் எது சொன்னாலும் அதெல்லாம் இல்லை. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் உங்களுக்கு தெரியணும். அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன் சொல்லும்போது நெகட்டிவ் ஒப்பீனியன் 2 இருக்கணும். சொல் புத்தி இருக்கணும், சொந்த புத்தி இருக்கணும். 2ம் இல்லாம இருக்க முடியாது. ஸோ எப்ப 2ம் இல்லையோ நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும்.
இவங்க இந்த தாமரை மாதிரி இருக்கணும். அந்த தண்ணி எவ்வளவு அழுக்கா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், தண்ணி நாரும் நாத்து நாரி போன தண்ணியா இருக்கலாம், சேரா இருக்கலாம், அந்த இடத்துல குப்பையெல்லாம் இருக்கலாம். ஆனா தாமரைக்கு அந்த தண்ணி எப்படி இருக்கு முக்கியம் இல்ல, சூழ்நிலை எப்படி இருக்கு முக்கியம் இல்ல, அது மலரும் போது சுத்தமா தான் மலரும். அதே போல நம் சுற்றி யார் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. யாரு நம்மளை பத்தி என்ன சொல்றாங்களோ அது பிரச்சனை இல்லை. தாமரை கவலைப்பட்டதே இல்லை தண்ணி அழுக்கா இருக்குன்னு. தாமரை அந்த குட்டத்துல குப்பை போடுறாங்கன்னு கவலைப்பட்டதே இல்லை. அந்த இடம் நாறுது கவலைப்பட்டதே இல்லை. அது தாமரை. நம்ம எப்படி இருக்கோம், சூழ்நிலை எப்படி இருக்கு, யார் என்ன சொன்னா, எப்படி இருக்காங்க, நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நாம் மலர்றதில்லை. நீங்க அனைவரும் தாமரை போல தன்மானம் தன்மை இருக்கிறவங்க எல்லாமே. ஆனா சில நேரத்துல அந்த அந்த வளராம சூழ்நிலை எப்படி இருக்கு, சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமா இல்லையேன்னு வளராம அப்படியே அப்படியே இருக்குங்க. எது எப்படி போனாலும் சரி, உங்க எண்ணங்கள்ல நான் தாமரை, எது நடந்தாலும் சரி, யார் என்னாலும் சொன்னாலும் சரி, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, வால்டன்ல மலர்ந்தே தீருவேன். அந்த அளவுக்கு உங்க எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வந்த நோக்கம் என்ன, மலர்றதுக்கு. ஸோ இந்த வால்டன்ல போடுற உழைப்புக்கு காரணங்கள் மலர்றதுக்கு. ஸோ நீங்க அப்படியே தாமரை மாதிரி மலரணும். சில விஷயங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியாது. உங்களுக்கு ரெண்டே சாய்ஸ் இருக்கு. இருக்க சூழ்நிலையில சந்தோஷப்பட்டு இருக்கிறோமா, இல்லைன்னா வாழ்க்கை முழுதும் வருத்தப்பட்டு இருக்கும். அன்னைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒரு நண்பரோட போயிருக்கும் போது கல்யாணம் முடிஞ்சு உணவு சாப்பாடு போட்டு இருந்தாங்க. சொன்ன வாங்க சாப்பிட போகலான்னு. அவர் அங்கே அந்த வாசல் இருக்க வந்துட்டு, இல்லை நான் சாப்பிடல. என்ன காரணம்னு கேட்குறேன். இல்லை அங்கே பாருங்களேன், 3வது வரிசையில் எனக்கு பிடிக்காத ஒருத்தர், என்னை பற்றி ஒரு மாதிரியா பேசினவர், என்னை பற்றி தப்பா பேசினவர் அங்கே உட்காந்துருக்காரு. நான் அவர் முகத்திலே முடிக்க மாட்டேன், நான் போறேன்னு சொன்னேன். அவரு உங்களுக்கு பிடிக்காது, ரைட். உங்களை தப்பா தான் பேசிதான், ரைட். ஆனா அவரு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. உங்களை தப்பா பேசினவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒன்றும் செய்யாதவங்க பசியில போறேன்னு நினைக்கிறீங்களே. பாருங்க, நீங்க ஒருத்தர் நம்மளை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு அவரு வீட்டில் போய் நிம்மதியா தூங்குவாரு. நம்ம கவலைப்படுறோம், என்னை பத்தி எப்படி பேசியிருக்க முடியும். பேசினவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம தான் வருத்தப்பட்டுக்கிட்டு. ஏன்னா நம்ம சூழ்நிலையை மாத்திக்கணும். சேஞ்ச் யோர் பெர்செப்ஷன். வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, எல்லாமே ஒரு பாடம். எது வந்தாலும் வாழ்க்கை அன்றாடும் நம்மளுக்கு ஒரு பாடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போலதான் இந்த பிசினஸ்ல எது நடந்தாலும் இந்த வியாபாரத்துல எல்லாம் ஒரு பாடம். நான் நிறைய விஷயங்கள் பேசும்போது சொல்லுவாங்க, சராசரி மனிதருக்கு 6 அறிவு, சிலருக்கு 5 இருக்கும். ஆனா சிலருக்கு பார்த்தீங்கன்னா 7 அறிவு. ஆனா 7வது அறிவு அனுபவ அறிவு. ஸோ நம்ம வாழ்க்கையில வியாபாரத்துல அன்றாடம் என்ன நடக்குதோ அத்தனையும் ஒரு பாடம். அது நம் கற்றுக்கலைன்னா அந்த பாடம் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப வாழ்க்கையில நடக்கிறது ஒரு பாடமா ஏத்துக்கிறீங்களா? A learning experience. So take charge of your emotions.
உங்க உணர்வுகள் உங்க கையில இருக்கணும், நீங்க முடிவு எடுக்கணும். ஓகே. அடுத்தது முக்கியமான கொள்கை, இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல். நோ இன்வெஸ்ட்மெண்ட் நோ பிசினஸ். வால்டன் ஒரு வியாபாரம், முதலீடு இல்லாத வியாபாரம் இல்லவே இல்லை. அப்ப நீங்க யோசிக்கணும், யார் நீங்க? சேல்ஸ் மேனா, பிசினஸ் மேனா? இது பிசினஸ், இது பிசினஸா பாக்குறீங்களா, ஹாபியா பாக்குறீங்களா? ஆனா ஒரு பிசினஸ்னு சொன்னாலே முதலீடு இருக்கணும். பல வகையான முதலீடு இருக்கு. ஆனா வியாபாரம்னு சொன்னாலே முதலீடு இல்லாத வியாபாரமே இல்லை. அப்ப இந்த வால்டன் பிசினஸ்ல உங்க முதலீடு என்ன? ஒண்ணு பணம், ரெண்டாவது நேரம், மூணாவது உழைப்பு. சோ இந்த மூணு முதலீடு நீங்க போட்டா மட்டும்தான் இந்த முதலீடுக்கு உள்ள வருமானம் வரும். இந்த முதலீடு எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அதோட 2 மடங்கு 3 மடங்கு உங்களை சேரும். ஆனா இதை போடாம நீங்க வெற்றி அடைய முடியாது. ஸோ ரிமெம்பர், வால்டன் இஸ் பிஸ்னஸ். இது ஒரு வியாபாரம். இதுக்கு பணம் இருக்கணும், பணம் முதலீடு போடணும், நேரத்தை முதலீடு போடணும், உழைப்ப முதலீடு போடணும். இந்த மூணும் நீங்க இந்த பிஸ்னஸ்ல போட்டே ஆகணும். சரி, சொல்லுங்க. உழைப்பும் நேரம் இந்த பிஸ்னஸ்ல போனா உங்களுக்கு வெற்றி வரும், உங்க வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு தெரியணும் எப்ப எது முதலீடு போடணும்னு. ஸோ மணி, எஃபர்ட் அண்ட் டைம். சரி, இது உங்களோட ஊதியம் எப்படி வரும்னா, இந்த டைம், மணி, எஃபர்ட் எவ்வளவு போடுறங்க. பெரிய முதலீடுனா பெரிய ரிட்டர்ன்ஸ், சின்ன முதலீடுனா சின்ன ரிட்டர்ன்ஸ். நீங்க வாரத்துல 1 மணி நேரம் தான் இந்த பிசினஸ் செய்ய முடியும், அதுலயும் 20 நிமிஷம் தான் உழைப்பு போட முடியும். அப்ப உங்களுக்கு உங்களோட வருமானம் அவ்வளவுதான் வரும். ஸோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 3 விஷயத்தும் டைம், மணி அண்ட் எஃபர்ட், நீங்க வெற்றி அடைறதுக்கு எவ்வளோ முதலீடு போட்டுங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டங்க இந்த வால்டன் பிசினஸ்ல. இன்வெஸ்ட் யோர் டைம் ஃபார் யோர் பிசினஸ். இப்போ நீங்க உங்களுக்கு கேள்வி என்னன்னா, நீங்க வால்டனுக்கு வந்த நோக்கம் என்ன? வெற்றி அடையணும், பொருளாதார வெற்றி அடையணும், வாழ்க்கையில வெற்றி அடையணும், கடன் எல்லாம் அடையணும், சேவிங்ஸ் இருக்கணும், சொத்து இருக்கணும்னு. ஆனா இதெல்லாம் அடையிறதுக்கு உங்களோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? இப்போ நீங்க, சார் என்னால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் என்னால இந்த பிசினஸ்க்கு ஒதுக்க முடியும், வாரத்துல 2 மணி நேரம் தான் ஒதுக்க முடியும். இந்த 2 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்றனால நீங்க வெற்றி அடைய முடியுமா? நீங்க தான் அந்த கேள்வியும் உங்களோட, பதிலும் உங்களோட. நான் சொல்ல முடியாது. அப்ப பகுத்தறிவு இருந்தா நம்ம யோசிப்போம், நான் போடுற என் நேரத்து முதலீடு எனக்கு எவ்வளவு கொடுக்கும். ஸோ நீங்க முடிவு எடுக்கணும். ஆர் யூ இன்வெஸ்டிங் இனஃப் டைம் ஃபார் யோர் சக்சஸ்? உங்க நேரத்தை இந்த வியாபாரத்துல முதலீடு எவ்வளவு போடுறங்க? அப்ப நோக்கம் என்ன? 1000 RP இருக்கணும், 10,000 RP இருக்கணும், இஎம்ஐ இருக்கக்கூடாது, சேவிங்ஸ் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல கார் இருக்கணும். அப்ப உங்க டைம் முதலீடு எவ்வளோ? நல்லா யோசிச்சு பாருங்க. எதிர்பார்க்கறதுக்கும் நீங்க போடுற டைம் முதலீடுக்கும் சரி சமமா இருக்கணும். இது நீங்க உங்க கையில நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் வற்புறுத்தி நீங்களாம் இருக்கு. ஸோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் டைம் நீங்க பார்க்கணும். சரி, இது இந்த இந்த முதல் இது சொல்லுவாங்க, டிபாசிட் earn compound interest.
கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா வட்டிக்கு வட்டி, வட்டி குட்டி போடுறதுன்னு சொல்றாங்களா அது மாதிரி. ஸோ இந்த பிஸ்னஸையும் அப்படிதான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, இந்த வட்டி எப்படி குட்டி போடுறோம்னா, உங்க டிபாசிட் உங்களோட இங்க, அப்ப உங்களோட லீடர்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் லைனர்ஸ், நீங்க இங்க கடமையை செய்யும் போது எதிர்பார்க்காத வந்தே தீரும் சொல்லுவாங்க. கடமை செய், வருது வந்தே தீரும். அப்ப இந்த கடமை எங்க சேரும்? நீ உங்களோட ஆக்டிவ் லீடர்ஸ் கூட நீங்க உழைப்பு போடுறீங்களா, டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? இதை தான் தி கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றது. இங்க லீடர்ஸை நீங்க பில் பண்ணும்போது உங்களுக்கு வருது வந்தே தீரும். எங்கேருந்து வரும்? கீழேருந்து வரும். ஆனா உழைப்பு நீங்க மேல போடணும். So you build people, the people will build the business னு சொல்லுவாங்க. So deposit earn compound interest. அடுத்தது investing in yourself is the best investment. See, investing in yourself னு சொல்லு நிறைய விஷயங்கள். உங்க மேல நீங்க முதலீடு போடணும். நிறைய விஷயங்கள், அறிவு முதலீடு, பிசினஸ் ஸ்கூல்ல முதலீடு, சிந்தனை முதலீடு, உங்க பேச்சு பாருங்க, அதெல்லாம் முதலீடு. எப்படி இருக்கு உங்க பேச்சு, உங்க நடைமுறை எப்படி இருக்கு, இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது என்ன சொல்றேன், இன்வெஸ்ட் இன் யோர் பீப்புள். இன்வெஸ்ட் இன் யோர் பீப்புள்னு சொல்லும்போது நான் காசு கொடுக்கணும்னு இல்லை, எக்ஸாம்பிளா இருக்கிறதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க சாதிக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்களை பார்த்து அவங்க வளருவாங்க. அறிவாற்றல் ஷேர் பண்றது, கோச்சிங் செய்யறது, அங்கீகாரம் கொடுக்கிறது, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யோர் பீப்புள். ஃபவுண்டர் சொல்லுவாரு, ஃபவுண்டர் என்ன சொல்றாருன்னா, உங்க வருமானத்துல 30% டீம் வளர்ச்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, போட்டாதான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து யூ நீட் டு இன்வெஸ்ட். இன்வெஸ்ட் இன் யோர் ஹெல்த். நல்லா யோசிச்சு பாருங்க, உலகத்திலே மிக சிறந்த ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட் இங்க இருக்குன்னா வால்டன்ல இருக்கு, பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட். யாருக்கிட்டும் இல்லாத பொருள். இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல சத்து உணவு, வி புரோட்டீன் ஏன் சாப்பிடணும்? ஸ்லிமிங், வெயிட் குறைக்கிறது இல்ல, சத்துணவு. இதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஹெல்த் இஸ் நாட் ஃப்ரீ, ஹெல்த் இஸ் நாட் சீப். நீங்க எப்ப உங்க ஆரோக்கியத்துக்கு முதலீடு போடலையோ உங்க ஆரோக்கியம் பாதிக்கும். நீங்க பாருங்க, உங்க உணவு பாருங்க, உங்க சத்து உணவு, ஒர்டன்ல பொருள் எதெல்லாம் பயன்படுத்துறங்க? வி புரோட்டீன், VR4, இதெல்லாம் கட்டாயம் அன்றாடம் பயன்படுத்துற ஒரு பொருள். இது நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இது ஆரோக்கியத்துக்காக இன்வெஸ்ட் பண்றது. வால்டன் இன்வெஸ்ட்மெண்ட், யோர் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராடக்ட். சரி, உங்களுக்கு கையில ப்ராடக்ட் இருக்கணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட அப்கிரேட் எதுக்கு? உங்க வியாபாரத்துக்கு கையில பொருள் இருக்கணும். ஸோ நீங்க உங்களுக்கு அப்கிரேட் பண்ணணும். இது பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு வியாபாரம் செய்யறேன் என்று ஒண்ணுமே இல்லை. நம்ம கேட்டலாக் பிசினஸ் செய்யல, பொருள் வியாபாரம். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, கையில எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு, எத்தனை VR4 செட் இருக்கு, எத்தனை வி புரோட்டீன் செட் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, உலகத்துல மிக சிறந்த பொருள் VR4, ஆனா கையில ஒண்ணும் இல்லை, பயப்படுறோம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. எங்க இருக்குங்க? ஸ்டாண்டர்ட்லயா, சூப்பர்லயா, பிரீமியம்லயா? ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். இது பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட். பிசினஸ் டூல்ஸ்,
புத்தகம் இருக்கா, பேன் இருக்கா, ஒரு இப்போ பாருங்க நம்மளுக்கு வால்டேன்ல இந்தியாவில் மட்டும்தான் 4 சில்வர் உருவாக்குனா ஒரு பேட் தரோம், 6 சில்வர் உருவாக்குனா லேப்டாப் தரோம். இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்காக நீங்க உழைப்பு போடணும். உங்க ஃபோன் எப்படி இருக்கு? ஸோ இது பிஸ்னஸ் டூல்ஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஒரு பிஸ்னஸ் மேன். இது கூட ஆப்லைன் வாங்கி தருவாருன்னா எதிர்பார்க்கிறோம், வளராது. உங்க பிஸ்னஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன், இதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். உங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னா உங்க பிசினஸ் வளராது. கத்துக்கணும். நிறைய நிறைய விஷயங்கள் யார்கிட்ட கத்துக்கலாம்? ஆப்லைன் கிட்ட கத்துக்கலாம், டவுன்லைன் கிட்ட கத்துக்கலாம். ஆனா நம்ம தான் என்ன பார்க்குறோம்? இவர் பேசினா எனக்கு பிடிக்காது, நான் வரமாட்டேன். இவர் இருந்தா வருவேன். என்ன இது? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சில டைம்ஸ்ல நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு வெற்றியாளர் மாதிரி பேசுறீங்களா, ஒரு தொழில் அதிபர் மாதிரி பேசுறீங்களா? இன்வெஸ்ட் இன் மோர் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன். என்ன இன்வெஸ்ட்? டைம் இன்வெஸ்ட். பாருங்க, இந்த சாட்டர்டே சென்னைக்கு வரும் வால்டன் பிசினஸ் ட்ரைனிங் 9 AM to 12 PM. 8 பேர் சைன் பண்ணியிருக்கேங்க. அதுவும் ஃப்ரீயா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நேரத்தை மட்டும் சைன் பண்ணுங்கன்னு. நாளைக்கு இது கேன்சல் பண்ண போறோம். 8 பேருக்காக நான் இங்கேருந்து சென்னைக்கு வரணுமா? காலையிலே எழுந்திரிச்சு 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு வரணுமா? உங்க 8 பேத்துக்கு எனக்கு வேற வேலை இல்லை. யோசிச்சு பாருங்க. ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் உங்களால கமிட்மெண்ட் கொடுக்க முடியல, டைம் இல்ல. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு டைமே இல்லை, மூச்சு விட கூட டைம் இல்லை. அந்த அளவுக்கு பிஸி. அன்றாடம் ஒரு நாளைக்கு 5 பேரை சைன் பண்ணிட்டு இருக்கேன் சார். யோசிச்சு பாருங்க. இந்த சாட்டர்டே ட்ரைனிங் கேன்சல் பண்ணிட்டு சண்டே ட்ரைனிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். சண்டே மீட்டிங்க்கு 28ஆம் தேதி ஜூன் நம்மளுக்கு இது எங்கே உள்ளது? சென்னை. நார்மல் டைம். யாரை கூப்பிட்டு வர முடியும்? முதலமா இந்த 10 நாட்டில் சென்னையில் இந்தியாவில் மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் 3 ப்ராஸ்பெக்ட் கூப்பிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு டிஷர்ட் தரோம். 3 ப்ராஸ்பெக்ட் கூப்பிட்டு வாங்க, லக்கி ட்ரோ தரோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? எந்த நாட்டிலையும் இல்லை, மலேசியாலாம் இல்லை. அப்படி கொடுத்தும் போன வாரம் மீட்டிங்ல எண்ணி பார்த்துட்டு இருந்தோம். என்ன காரணம் சார்? அவங்க பேசுறது சரியில்லை. சரியா இருக்கிறத பாருங்களேன், ஏன் சரியில்லாத பாக்குறாங்க? நீங்க இந்த 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 டைம், இந்த சண்டே என்னோட டைம் வால்டனுக்காக. எப்ப நீங்க மீட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்களோ உங்க டீம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நான் நேரடி விற்பனை செஞ்சேன் 9 வருஷம். நேரடி விற்பனை லீடரா இருந்தேன். இந்த 9 வருஷத்து நான் நேரடி விற்பனை செய்யும் போது நம்மளுக்கு மீட்டிங் இருக்கும் வாரத்துல 2 நாளைக்கு, திங்கள் வியாழன், வாரத்துல 2 நாள் மீட்டிங் நைட்ல. அப்ப இந்த 9 வருஷத்துல 2 வாரம் தான், 2 மீட்டிங் தான் நான் போனதில்லை. கமிட்மெண்ட். அந்த 2 நாள் எது சார்? எங்க அம்மா இறந்த அன்னைக்கு நான் போல, அவங்க கர்மாதிக்கு நான் போல. அந்த 9 வருஷத்துல வேற எந்த மீட்டிங்கும் நான் மிஸ் பண்ணதே இல்லை. வெறி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை மீட்டிங் மிஸ் பண்ணிருக்கேங்க. அப்போ அது அது வெறி இல்லை, அந்த வைராக்கியம் இல்ல. என் கம்பெனி, என் பிசினஸ், நான் வெற்றி அடையணும்னு அந்த எண்ணம் இல்ல. அப்ப எப்படி வளர போகுது? ஸோ இங்க மட்டும் இல்ல,
இந்த வாரம் நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல மீட்டிங் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு பார்க்கணும். யார் வரா? குணாலன் வராரு. அவர் சொந்த காசு போட்டு குடும்பத்தை விட்டு கோயம்புத்தூருக்கு வராரு. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தா கமிட்மெண்ட். சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு இது இந்த லீடர்ஸ் இந்த ஸ்பீக்கர்லாம் பார்த்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, அவர் ஏதோ அவங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை, வேலை வெட்டி இல்லை, வந்து மீட்டிங் பேசுறாங்க, நம்ம இஷ்டம் இருந்தா போலாம். அவங்க வர காரணமே உங்க உங்க வளர்ச்சிக்காக. இப்போ நான் சென்னைக்கு வரேன்ல, எனக்கு இன்னும் வேற நாடு இல்லையா, வேற இடம் இல்லையா? 9 நாடு இருக்கு. மேடம் வசந்தா அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, சார் எப்போ மலேசியால மீட்டிங் நடத்த போறாங்கன்னு. மலேசியால மீட்டிங் நடத்துக்கு டைம் இல்ல. இங்கேயும் சென்னைக்கு வரோம். ஆனா நீங்க கொடுக்குற ஆதரவு என்ன? எனக்காக வர வேண்டாம், உங்களுக்காக வாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நெட் காமர்ஸ் அங்க போன வாட்டி நான் வரும்போது எல்லாம் வாக்கு கொடுத்தாங்க, அந்த கோடு தாண்டிடும்னு. ஒரே வாரம் தாண்டிச்சு. அப்புறம் பழைய குருடி கதவை தொடர்ன்னு சொல்லிட்டு அதே பழைய எண்ணங்கள். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இது சரியில்லை, குறை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நோக்கம் என்ன? வெற்றி. வாழ்க்கையில சாதிக்க வந்திருக்கோம். சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறதுக்கு இருக்கு. சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செயலில் போடுறதுக்கு இருக்கு. நான் நேத்தான் கம்போடியால இருந்து வந்தேன். யோசிக்கிறேன். கம்போடியா வந்து சென்னையோட தமிழ்நாடோட மோசமான சூழ்நிலையில இருக்கு. கம்போடியா வல்லரசு நாடு இல்ல அது. 17 மில்லியன் பீப்புள், 1.7 crore. தமிழ்நாடு 8 crore. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா வெறி, வைராக்கியம், வெற்றி அடைந்தே தீரணும்னு அந்த வெறி. நம்மளுக்கு யாரு எப்படி இருக்கா? அந்த வெறி இல்லையே. ஏதோ ஏதோ எல்லாரும் சென்னை சுற்று இந்த சென்னை மீட்டிங்க்கு வரவங்க அத்தனை பேரும் கோடீஸ்வரன் ஆகுன ஒரு சூழ்நிலை. நான் வராட்டி பரவாயில்ல, அதான் கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்கேன்னு. எண்ணங்கள் மாறணும். இந்த ஆண்டு நம் வெற்றி ஆண்டு. வைராக்கியம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். இன்னும் 6 மாதம் தான் இருக்கு கோல் அடையிறதுக்கு. நீங்க எண்ணங்கள் மாறணும், இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, காரியத்தில் குறிக்கோளா இருக்கணும். நீங்க நிறைய போராடி இருக்குங்க, நிறைய ஏற்றம் இறக்கம் பார்த்துருக்குங்க. எதுக்கு? வாழ்க்கை மாறணும், குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கணும்னு. இதுக்கு எல்லாமே வாழ்க்கை சான்று நீங்க அடைய முடியும். நிறைய முதலீடு போடுறோம் சென்னையில, இந்தியாவில். ஆபீஸ் ஆபீஸ் மாறுறதுக்கு நான் நினைச்சேன் இந்த 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 வாரம் வந்து மேல ஆபீஸ் ஓப்பனிங் செரமனி செய்யலான்னு. முடியாது, காலம் வரல. முடிவு உங்க கையில, உங்க வெற்றி உங்க கையில, உங்கள் எதிர்காலம் உங்க கையில, உங்க வளர்ச்சி உங்க கையில. நாங்களாம் வந்து ஒரு ஒரு டூல்ஸ் தான், ஒரு கருவி தான். ஆனா முழு வெற்றி உங்க கையில தான் இருக்கு. நீங்க முடிவு எடுக்கணும் எந்த அளவுக்கு சீரியஸா இருக்க போறீங்க. இன்னும் 6 மாதம் கடந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கு. இந்த 6 மாதம் வைராக்கியத்தோட, ம், வெறியோட நம்ம பிசினஸ் செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் இன்னைக்கு வந்து குறையா சொல்லல.
எனக்கு மனசுல ஒரு என்னன்னா, ச்சே, இவ்வளோ பேர் நீங்க எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட வால்டைன் வந்தாங்க. எத்தனை பேர் உங்களை நம்பி வந்தாங்க? அவங்க ஜாயின் பண்ண காரணம் வால்டைனை நம்பி இல்ல, உங்களை நம்பி வந்தாங்க. ஏதாவது செய்யணுமே, நீங்க சாதிக்கணுமே. ஃபவுண்டரோட நோக்கமே சராசரி மனிதர் பெரிய அளவுல சம்பாதிக்கணும். எனக்கு இல்ல, நீங்க எக்கட்டு போனா எனக்கு என்ன. ஆனா ஃபவுண்டரோட நோக்கம் என்ன? ஃபவுண்டர் வால்டைன் ஆரம்பிச்ச நோக்கம் என்ன? நீங்க நல்லா இருக்கணும். ஃபவுண்டரோட நோக்கமே நீங்க சம்பாதிக்கணும். இன்னைக்கு இந்த போராட்டம் எல்லாமே அது உண்மையாகணும். மூர்த்தி சார் அளவுக்கு நீங்க சம்பாதிக்கணும். மேடம் வசந்தா அளவுக்கு நீங்க சம்பாதிக்கணும். ஜேசி ரெடி மாதிரி நீங்க சம்பாதிக்கணும். நீங்க பாருங்க, பேட்டா துளசி மாதிரி நீங்க சம்பாதிக்கணும். ஸோ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ இந்த இந்த கோபம் வெறி எல்லாம் என்னத்துக்குன்னா, நீங்க சம்பாதிக்கலையே ஒன்றும். இந்த போராட்டமே அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. மனசு கஷ்டமா இருக்கு நீங்க சம்பாதிக்கலன்னு. ஸோ இந்த ஆண்டு நீங்க சம்பாதிக்கிற ஆண்டா இருக்கணும். நல்ல முடிவு எடுப்புங்க. மீண்டும் சென்னையில ஞாயிறு 28ஆம் தேதி மறுபடியும் சந்திப்போம். பாய், குட் நைட் எவ்ரிபடி, தேங்க்யூ. நல்ல விஷயமா இருந்தா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது நல்ல விஷயம் இல்லைன்னா விட்டுருங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க, தப்பே. இந்த இன்னைக்கு ட்ரைனிங்கை விட்டுருங்க. அதுக்கு போட்டுக்கிட்டு ஏன் இப்படி பேசினாரு, ஏன் இப்படி செஞ்சாரெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நோ இமோஷன்ஸ். ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி, பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, நோ இமோஷன்ஸ். லெட்ஸ் பி பாசிட்டிவ். தேங்க்யூ நதீம். ஓகே சார். சார் எல்லாமே நல்லது தான் சார். எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. நிச்சயமா நல்லதா எடுத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த இதுக்கு எதிர்பார்ப்போம் சார். ஓகே ஓகே சார். சார், தேங்க்யூ வெரி மச் குட் சார். நைட், குட் நைட். தேங்க்யூ, பாய்.